ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேத்துக்கு வந்து இது ஒரு ஆக்ஷன் படம் தான் போல இருக்கு. ஸோ ஆக்ஷன் ஆளுங்களுக்கு தான் இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் படம் பார்க்கும்போது தெரியுது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முக்காவாசி சீன்ஸ் வந்து காமெடியாகவும் ரொமான்ஸாவுமே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள ஒரு முக்கியமான லவ் ஸ்டோரி ஒன்று இருக்கு. அண்ட் இங்கே தான் வந்து ருக்மணி வசந்த் வராங்க. ருக்மணி வசந்த் அண்ட் சிவகார்த்திகேயன் எப்படி வந்து மீட் பண்றாங்க, அவங்களுக்குள்ள எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சு, ரொம்ப வந்து ஒரு அன்கன்வென்ஷனலான ஒரு லவ் ஸ்டோரி தான் இவங்க ரெண்டு பேத்துக்கும். இது ஒரு புது விஷயம் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படி வந்து ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்கன்றது வந்து நம்ம வர வர ஆடியன்ஸோட அவங்களோட ரிவ்யூஸ்ல தான் வந்து நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தே வந்து பார்த்தீங்கன்னா காமெடி தான். நிறைய காமெடி ஃபிலிம்ஸ்ல வந்து நம்மளை பயங்கரமாக சிரிக்க வச்சிருக்காரு. இந்த மதராசி படத்தில் காமெடியும் கொஞ்சோண்டு இருக்கு. அது வந்து அங்கங்கே வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. அண்ட் நான் திருப்பி சொல்கிறேன், மதராசியோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அந்த அவரோட கேரக்டராக எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து முருகதாஸ் உண்மையிலே வந்து அந்த கேரக்டரை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹீரோவாக காட்டணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப மெனக்கேட்டிருக்காரு. அண்ட் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் அதை எடுத்துக்கிட்டு பண்ணது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம்.